23,000 மில்லியன் கியூலோயாக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு ஒதுக்கணும் உங்களுக்கு 4,000 பேருக்கு ஏன் மட்டக்களப்பில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு அதே நிதியை நீங்கள் ஒதுக்க முடியாது? இதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கின்றார், அவர் போராட்டங்கள்ல இலங்கை தமிழிசை கட்சியை பற்றி பேசிக் கொண்டு போறார். அவங்களுடைய ஊழல், குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவருடைய ஊழலை பற்றி நாங்கள் பேச வரல. அவர் தான் கூட பேச வேணும். ஏன் கியூலோயா திட்டத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏன் ஒரு கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்டுக்கு நிதி ஒதுக்க உன்னிச்சை பற்றி சொல்லி அவர் கியூலோயா பற்றி பேசுகின்றார். 23,000 மில்லியன் ஒதுக்கப்படவில்லை. முதலாவது விடயம், கிவுலோயா நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கு ஒரு பகுதி மாத்திரம்தான் அந்த குடிநீர் நீராக இருக்கின்றது, மற்றவை நீர்ப்பாசன விடயமாக இருக்கின்றது. நான் கௌரவ அமைச்சரை அன்பாக அழைக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு விஜயம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த பாராளுமன்றத்திலே நான் நினைக்கிறேன் கடந்த நவம்பர் மாதத்திலே இருந்து குடிநீர் வழங்குவதே, குடிநீர் என்றது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை. இந்த குடிநீர் வழங்குவதை பற்றி பல சந்தர்ப்பங்களில் இந்த பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். இன்று நீங்கள் உன்னிச்சையை பற்றி சொல்றீங்க, உங்களுக்கு வழங்கியிருக்கிற தகவல் தவறு. ஒட்டுமொத்த உன்னிச்சையிலே 50% நீங்கள் தண்ணி வழங்கி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, 217 கனெக்ஷன் சொல்றீங்க. சரி, ஏன் எங்களுடைய மக்களுக்கு குடிநீர் சம்பந்தமான ஒரு அடிப்படை தேவை, இதுக்கு நிதி இல்லை? அவர்களே முடித்து கொள்ளுங்கள். கௌரவ சாணக்கியன் ராஜபுத்திரன் அவர்கள் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சரிடம் அவர் வினவுகின்றார். நான் அந்த வினாவை எழுப்புகின்றேன். கௌரவ 1, 2 ஒரே பதிலாக இருக்கின்றது. தற்போது 90% குழாய் நீர் வழங்கப்பட்டுள்ளதோடு 206 நீர் வழங்கல் விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்றவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. உன்னிச்சை கிராமத்தில் 50% குடிநீர் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதோடு 217 நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தல் மேட்டு நிலமாக இருக்கின்ற காரணத்தினால் தற்போதைய விநியோக நடவடிக்கைகள் அந்த குழாய் ஊடாக மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. பஞ்சேனை, வாத்தகல்மடு, பாவக்கோடை, சேனை போன்ற பிரதேசங்களில் தற்போது இருக்கின்ற குடிநீர் குழாய்களை நீட்டிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. உன்னாட்சி நீர்ப்பாசன குளங்கள் ஊடாக மற்ற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. உன்னிச்சி பிரதேசத்துக்கு கருத்திட்ட ஆரம்பத்தில் குழாய் நீர் வசதிகள் வழங்கப்படவில்லை. ஆனால் தற்போது 50% பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. 217 நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சிய பிரதேசங்கள் மேட்டு நிலங்களாக இருக்கின்ற காரணத்தினால் தற்போது இந்த குழாய் ஊடாக அதை வழங்க முடியாமல் இருக்கின்றது. இந்த பிரதேசங்களின் குடிநீர் வசதிகளை நீட்டுவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திட்டமிடல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் இந்த பிரதேசங்களுக்கு குடிநீர் வசதிகளை வழங்க முடியும். 2026 நவம்பர் மாதம் இந்த கருத்திட்டம் நிறைவு பெற இருக்கின்ற அதை தொடர்ந்து உன்னிச்சை பிரதேசத்துக்கான குடிநீர் வசதிகளை வழங்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எழாது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவல் வழங்குவதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், உன்னிச்ச பிரதேசத்திலே 50% அதிகமானவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வழங்கப்பட்ட கனெக்ஷனுடைய எண்ணிக்கை 217 என்று சொல்கிறார். அப்ப அவருடைய கருத்தின்படி நான் கேள்வி எழுப்பியது, உன்னிச்ச வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்படுத்தப்பட்ட உன்னிச்ச, பனேர்பான், வாதாகல்மடு, பஞ்சேன, பாவக்கொடிச்சேன, நெடியமடு, இப்படியான ஆயத்தியமலை, இப்படி பல பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களிலே 50% அதிகமான அவர் சொல்றதை பார்த்தா 200 பைப் லைன் இங்க கொடுத்திருக்கு, 200 அங்க கொடுத்திருக்கின்றால், என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால் கௌரவ அமைச்சர் அவர்களே, பேக்கேஜ் சிஸ்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக நீங்கள் குடிநீர் வழங்க போறீர்கள் என்று சொல்றீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருடமும் எத்தனையோ மாதங்கள், 9ஆம் மாதம் இருந்து பார்த்தா 1 வருடமும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. 2 வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு 2 வரவு செலவு திட்டங்களினூடாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கத்திலே எந்த முன்மொழிவும் இல்லை, நாங்கள் எதிர்காலத்தை செய்வோம் என்று சொல்றீங்க. ஆனால் மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு, வலியோயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட
பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதற்கு 23,000 மில்லியன் ரூபாய் உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவது ஒதுக்குறீங்க. அப்ப பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு. வவுனதீவு பிரதேச செயலகத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்ல, திட்டம் இல்ல. இதுல எந்த வகையில நியாயம்? நீங்க 4,000 பேருக்கு கியூலோயாலே விவசாயிகளுக்கு தண்ணி வழங்குறதுக்கு சொல்லி சொல்றீங்க. இதுல நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 10,000 15,000 பேருக்கு வழங்குறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற 23,000 மில்லியன். உறுப்பினர் அவர்களே, உங்களை வினாவை எழுப்புங்கள். அப்ப இது எப்படி நியாயம் என்றதை உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய வினாவை எழுப்புங்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, சபாநாயகர் அவர்களே, 150% என்பது அனைத்து பிரதேசங்களிலும் 150 என்று இல்லை. நெடியமடு கிராமத்தில் 90% குழாய் நீர் வசதி வழங்கப்பட்டுள்ளதோடு 206 இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உன்னிச்சை கிராமத்தில் 50% குடிநீர் வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 217 இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பனையிருப்பான், பஞ்சேனை, வாத்தகம்மேடு, பாவக்கோடை போன்ற பிரதேசங்களில் தற்போது நீர் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர் நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்கின்றார். ஆனால் இந்த பேக்கேஜ் பிளான்ட்டை அமைப்பதற்கு 30 மில்லியன் ஒதுக்கப்பட்டு டெண்டர் வழங்கப்பட்டிருக்கின்றது 2025 9ஆம் மாதம் 17ஆம் தேதி. எஞ்சிய விடயங்கள் பம்பகம் மற்ற சிவில் நடவடிக்கைகளுக்கு அதற்குரிய கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு பம்புகளை பொருத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2026 நவம்பர் மாதம் அளவில் கருத்திட்டங்கள் நிறைவு பெற இருக்கின்றன. 1000 மீட்டர் கியூப் பேக்கேஜ் பிளான்ட் ஒன்று நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் கௌரவ அமைச்சரை அன்பாக அழைக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு விஜயம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த பாராளுமன்றத்திலே நான் நினைக்கிறேன் கடந்த நவம்பர் மாதத்திலே இருந்து குடிநீர் வழங்குவதே, குடிநீர் என்றது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை. இந்த குடிநீர் வழங்குவதை பற்றி பல சந்தர்ப்பங்களில் இந்த பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். இன்று நீங்கள் உன்னிச்சையை பற்றி சொல்றீங்க, உங்களுக்கு வழங்கியிருக்கிற தகவல் தவறு. ஒட்டுமொத்த உன்னிச்சையிலே 50% நீங்கள் தண்ணி வழங்கி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, 217 கனெக்ஷன் சொல்றீங்க. சரி, அதை நான் வாதிட வரவில்லை. ஆனால் ஏறாவூர்பட்டு, பட்டிப்பல, போரதீவுப்பட்டில், காக்காச்செட்டி, இப்படி பல பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கான, அதாவது we can't even see in the horizon. உண்மையில் நாங்கள் ஒரு சரியான திட்டம் இருக்கின்றதா என்பதை தெரிய முடியவில்லை. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டு உங்களோட ஆபீசர்ஸை அழைத்து, இதில் சில இடங்கள் இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தினூடாக தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்றார்கள். சில இடங்கள் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல உயரம் கூட. அப்ப அது எல்லா இடத்துக்கும் வேறு வேறு வகையான பேக்கேஜ் மாடல் ஒன்று நாங்கள் சொல்லி கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை சர்வீஸ் ஒன்றை செய்து அது பிரதேச சபையில் ஒப்படைக்க வேண்டும். என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னார் கௌரவ அமைச்சர் அவர்களே, 23,000 மில்லியன் கியூலோயாக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு ஒதுக்கணும் உங்களுக்கு 4,000 பேருக்கு, ஏன் மட்டக்களப்புல இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு அதே நிதியை நீங்கள் ஒதுக்க முடியாது? இதான் என்னுடைய கேள்வி. இரண்டால், ஏன் எங்களுடைய மக்களுக்கு குடிநீர் சம்பந்தமான ஒரு அடிப்படை தேவை, இதுக்கு நிதி இல்லை? அவர்களே, முடித்துக் கொள்ளுங்கள். நான் கேள்வியை கேட்டுவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். ஏன் உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கின்றார், அவர் போராட்டங்கள்ல இலங்கை தமிழிசை கட்சியை பற்றி பேசிக் கொண்டு போறார். அவங்களுடைய ஊழல், குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவருடைய ஊழலை பற்றி நாங்கள் பேச வரவில்லை. அவர் தான் கூட பேச வேணும். ஏன் கியூலோயா திட்டத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏன் ஒரு கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்க? முடித்துக் கொள்ளுங்கள். கௌரவ அமாத்தியத்துமா அவர்களே, சபாநாயகர் அவர்களே, அவருடைய கேள்வி புரிகின்றது. உன்னிச்சை பற்றி சொல்லி அவர் கிவுலோயா பற்றி பேசுகின்றார். 23,000 மில்லியன் ஒதுக்கப்படவில்லை. முதலாவது விடயம், கிவுலோயா நீர்த்தேக்கத்தை அமைப்பதற்கு ஒரு பகுதி மாத்திரம்தான் அந்த குடிநீர் நீராக இருக்கின்றது, மற்றவை நீர்ப்பாசன விடயமாக இருக்கின்றது. இந்த குறித்த விடய பிரதேசத்துக்கு நீரை பெறுவதற்கு வாழைச்சேனை நீர் வளங்கள் திட்டம் இருக்கின்றது. வாழைச்சேனைக்கு அதற்கு நீரை பெறுவதற்கு ரூகம் உள்ள கருத்திட்டத்தினூடாகத்தான் பெற வேண்டியிருக்கின்றது. ரூகம் நீர்த்தேக்கத்திலிருந்து தற்போது நீர் பெற முடியாது. முந்தலோய ஆற்றில் இருந்து அதில் நீர் வர வேண்டும். முந்தனி ஆறுக்கு அதற்கான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. முந்தனி ஆறு திட்டத்துக்குரிய அடிப்படை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்துதான் அதற்கு ஏற்புடைய ஃபண்டிங் ஏஜென்சியோடு உடன்படிக்கை கைச்சாத்திட வேண்டி இருக்கின்றது. அதற்கான ஆரம்ப பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம்.
நீண்ட காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. நாங்கள் அதை ஆரம்பித்திருக்கின்றோம். அதுவரை 1000 மீட்டர் கியூப் பேக்கேஜ் பிளான்ட் ஒன்றை அமைக்க இருக்கின்றோம். அதை தொடர்ந்து மேலும் இது தாமதமானால் முந்தனாயிரம் திட்டத்துக்கு 2-3 ஆண்டுகள் ஆகும். மேலும் 1000 மீட்டர் பேக்கேஜ் ஒன்றையும் அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எமது ஒட்டுமொத்த மெகா ப்ராஜெக்டில் இருந்து நீர் கிடைக்கும் வரைக்கும் அந்த தற்காலிக ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கிவில் ஓயா திட்டம் தொடர்பாகவும் விமர்சனங்களை வெளியிட்டார்.